முருகா சண்முகா, நாவினிக்கும் சொன்னால் நெஞ்சினிக்கும் நினைந்தால் பாவினிக்க வந்த கந்தா, என் வாழ்வினிக்க உந்தன் அருள் தாயா. வா உட்காரு. எதுக்கு கூப்பிட்டீங்க? இங்க கைரேக, ஜாதகம், பேர்ராசி, முகராசி, நியூமராலஜி, அலர்ஜி, பாமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி எல்லாமே அலசப்படும். சார்ஜ் ஆர்டினரினா 5 ரூபா, அர்ஜென்ட்னா 10 ரூபா. லாண்டரி நடத்துறீங்களா? பையில பரம் பைசா இல்ல. பரவாயில்ல, நீங்க இப்ப ஜோசியத்தை கேட்டு போயிருங்க. அப்புறம் சுலபமான தவணை முறையில நீங்க பணத்தை கொடுத்துருங்க. அப்படி நாள் தவறி போச்சுன்னா நாங்க கோர்ட்டு மூலமா வசூல் பண்ணிப்போம். அட, ஜோசியம் கூட தவணை முறையில வந்தாச்சா? ஜோசியம் ஐயா, கொஞ்ச நாள்ல மனைவி மேல கணவன் காட்டுற அன்பு கூட தவணை முறையில வந்துட போகுது. இந்தாங்க, பெரிய பெரிய நட்சத்திரங்களுக்கெல்லாம் நான் பாத்துருக்கேன். சார், சினிமா நட்சத்திரங்களுக்கு நீங்க பாக்குறீங்களா? ஐயா, சினிமா நட்சத்திரம் என்ன, எரு நட்சத்திரம், வால் நட்சத்திரம் எல்லாம் ஏன் வாடிக்கை தான். இத பாருங்க, எல்லாரும் என்கிட்ட கையை காட்டுவாங்க. நீங்களும் கையை காட்டுங்க. வேலை உசரமா சார்? வேலை இன்னைக்கு கண்டிப்பா வசந்த ஆகணுமே. அதாவது உங்க ஆபீஸ் கீழே இருந்து மாடிக்கு போகும். நல்ல ஆளையா நீ? என் பதவி உசரமானு கேட்டா? இந்தாயா, ஜாதக கட்ட தூக்குறது நிறுத்திட்டு ஆபீஸ் ஃபைல் கட்டுகளை தூக்கு, அப்பதான் அவசரம். ஒரு 6 மாசத்துக்கு நீ நாயப்படாத பாடுபடுவேன். அப்புறம் பண்ணிப்படாத பாடுபடுவேன். அட போயா நீ. காய்ச்சல்லாம் வந்துட்டு